ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேவோட லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. 1 டீஸ்பூன் விதமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கேஷ்யூ, கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா ஒன்று, ஏலக்காய் மட்டும் 2, எல்லாத்தையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, இஞ்சி எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க மாட்டோம். ஸோ பெரிய வெங்காயம் மட்டும் 2 நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு புதினா, மல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சம அளவில் கலந்து ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடானதும் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல் கரம் மசாலா அரைச்சிட்டோம் பவுடராக, ஸோ சேர்க்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் மிதந்து வரணும். அது வரைக்கும் இந்த வெங்காயமும் பேஸ்ட்டும் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நல்லா அடியில் ஒட்டாமல் எண்ணெய் லைட்டாக மேலே மிதந்து வர சமயமாக பார்த்து சிக்கனை சேர்த்துப்போம். பிரியாணிக்குன்னு சொன்னதுனால பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஃபுல்லில் வச்சு அடுப்பை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த டைம்லேயே நம்ம மசாலாவையும் சேர்ப்போம். என்னென்ன மசாலா வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் விடுற தண்ணியே போதும். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நம்ம கடைசியாக அரிசி சேர்க்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நிறைய சேர்க்க வேண்டாம். பிரியாணி மஞ்சளாக தெரியும், வேணாம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் தண்ணி விட்டு வேகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணியே சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை மட்டும் இப்போது சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது வாசனை ரொம்பவே வீடு ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த மசாலாவை ட்ரை பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி. இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே மசாலா இல்லை, இவ்வளோ தான். ஏன்னா ஹோல் கரம் மசாலா அரைச்சிட்டோம். ஸோ காஷ்மீர் சில்லி மட்டும் கலருக்காகவும் கொஞ்சோண்டு காரத்துக்காகவும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தயிர் சேர்க்கும்போது சிக்கன் சாஃப்டாகும். இப்போது 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். சிக்கன் நல்லா எல்லாம் கலந்து மசாலா கூடலாம் சேர்ந்து கொட்டாகி வேகட்டும் நல்லா. அப்போ தான் சிக்கன் வந்து பிரியாணி சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றாமல் தண்ணி விட்டுருக்கு. இப்போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி விற்றுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுப்போம். புதினா மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகி வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்கும்போது தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும், இல்லைனா குழன்னு போயிடும். பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸ்லாம் இப்போ வந்தது. ஓல்டு அண்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் ஜீரக சம்பா. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ஜீரக சம்பாவில் செஞ்சு பாருங்கள். இப்போது அரிசியை போட்டு நம்ம குக்கர் மூடாமல் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிரும். 10 நிமிஷம் கழித்து அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சமாக இருக்கும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி அடிப்பிடிக்காமல் கிளறணும். நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மேலே வெயிட்டு தூக்கி தம் வச்சோம் அப்படின்னா 20 நிமிஷத்தில் நம்மளுடைய ஜீரக சம்பா பிரியாணி ரெடி. இப்போது தண்ணி கம்மியாக இருக்கு, தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு வெயிட்டு வச்சு விட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தாலும் நமக்கு கரெக்டான போர்ஷனில் கிடச்சிரும். இப்போவே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நல்லா பொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் சூப்பரான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து தனித்தனியாக கலண்டு வருது. இதுக்கு ஒரு தயிர் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அதாவது எண்ணெயே சேர்க்காம தயிர், மசாலா, அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில். அதுதான் இன்றைக்கி சைடிஷ்க்கு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆனியன் பச்சடி. சூப்பரான சண்டே லஞ்ச் மெனு இவ்வளோ தான். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.